கபிலை பசு அல்லது காராம்பசுக்களுக்கு நம்ம முன்னோர்கள் சங்ககால இலக்கியங்கள்லையும் நிறைய லிட்ரேச்சர் நூல்கள்லையும் அதற்கான இடம் தனித்துவமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனமான காராம்பசுக்களினுடைய விற்பனை பதிவு தான் இந்த பதிவுங்க. நீங்கள் பார்க்கறது ஒரு 2ஆம் மீத்து 6 பல் காராம்பசு கிடாரி மற்றும் அதனுடைய மயலை கிடாரி கன்றுடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. கரெக்டாக போன வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை அன்றைக்கு இன்றைய கிடாரி கன்றுடனுங்க. அதாவது நீங்கள் மாட்டை பார்த்த உடனே ஒரு 6 பல் 2ஆம் மீத்து கிடாரி போல் தெரியாது, ஒரு பல் சேர்ந்த மாடு போல் தெரியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எலும்பூக்கத்துலேயும் அதனுடைய உடல் கட்டமைப்பும் மிக ஒரு சாலச்சிறந்த ஒரு உடல் தோற்றம்ங்க. ஸோ இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 4 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. இதனுடைய கறவைத்திறன் வீடியோ 2 விதமான வீடியோ பதிவு செஞ்சுருக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கிற மாதிரிங்க. எந்த விதமான மிரளியோ பயமோ ஒரு மடிக்கூச்சமோ இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் போய் உட்காந்து கேஷுவலாக கறந்துட்டு வரலாமுங்க. இரண்டாவது நம்ம நார்மலாக எப்பவும் கறக்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, குணம் என்பது எந்த விதமான மடிக்கூச்சம் இல்லாமல் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட ஒரு மாடுங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். வர்க்கத்து மாடுங்க. அதனுடைய கொம்பு அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திருவு கொம்பில் பழைய வர்க்கத்து மாடாக காட்சி அளிப்பது அப்படின்னு. இந்த மாதிரி மாடுகளை நம்ம விட்டு எடுத்துட்டோம்னா திருப்பி சேர்ப்பது ரொம்ப கடினம்ங்க. நன்றி, வணக்கம்.